கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறில் இருக்கிறோம். நம்பிக்கையில் பிறந்து அமைதியில் வளர்ந்து இன்றைக்கு அடுத்த கட்டமாக மகிழ்ச்சியில் நிற்கிறது திருவருகை காலத்தினுடைய 3வது வாரம். இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்துக்கு கௌதாத்தே சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றதுக்கு இது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு ரிஜாய்சிங் சண்டே அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாய்ஃபுல் சண்டே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ரிஜாய்ஸ் அப்படின்ற வேர்ட்ல இருந்து ஜாய் அப்படின்றத நீங்க எடுத்தீங்கன்னா ஜாய்ஃபுல் சண்டே, மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று இந்த 3வது ஞாயிறினுடைய திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த உடை கூட இன்றைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அருமையான தனித்துவமான ஒரு உடை. இதை நீங்க பிங்க் கலர்னு சொல்லுவீங்களா அல்லது ரோஸ் கலர்னு சொல்லுவீங்களான்னு தெரியாது. இந்தியாவில் நமக்கு இது அதிகமாக பழக்கம் இல்லை. நம்ம எல்லாமே அந்த ப்ளூவாகவே அந்த கத்திரிப்பு கலரே பயன்படுத்திடுவோம் நம்ம எல்லாத்துக்குமே. பட் இங்கே பிலிப்பைன்ஸில் அந்த திரு உடைகளுக்கெல்லாம் தனி முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த 3வது வாரத்தின் முக்கியத்துவத்தை மக்களையும் உணரச் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இங்க இருக்கிற குருக்கள் எல்லோருமே இந்த ஆடை உடுத்தி திருப்பலி வைப்பது உண்டு. நானே இங்கே வந்த பிறகுதான் இந்த உடையை நான் வாங்கினேன். போன வருஷம் கூட நான் வாங்கலை, இந்த ஆண்டு தான் அந்த உடையை வாங்கினேன். அதில் ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் காணுகிறேன். பிரியமான இறை பிள்ளைகளே, எல்லா உயிர்களுக்குமே தேடல் ஒன்று இருக்கிறது. எல்லா உயிர்களுமே தேடுகிறது. உணவுக்காக தேடுகிறது உயிர்கள் எல்லாமே, தங்குகிற இடத்திற்காக தேடுகிறது, உறைவிடத்திற்காக தேடுகிறது, உணர்ச்சி பகிர்வுக்காக தேடுகிறது, ஆனால் உடல் இச்சைக்காக தேடுகிறது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ உடல் இச்சைக்காக அப்படின்னு தேடும் போது அதுல ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்காது. விலங்குகளுடைய அந்த உணர்வுகளுக்கும் அந்த இச்சைக்கும் நமக்கு இருக்கிற அந்த பாலியல் உணர்வுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், we are bounded with the emotional relationship. ஆனா விலங்குகளுக்கு அது இருக்காது. அப்போ எல்லா உயிர்களுமே எதை தேடுகின்றதுன்னா உணவை தேடுகிறது, உறைவிடத்தையும் தேடுகிறது. எல்லா உயிர்களுக்குமே உறைவிடம் இருக்குல்ல, மரங்கள்ல அதுல தங்கினாலும் கூட உறைவிடத்தை தேடுகிறது. உணர்ச்சி பகிர்வுக்கு தனக்கான இணையை தேடுகிறது. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா தன்னை தற்காலிகமாக நிறைவாய் வைத்துக் கொள்வதற்கு, தற்காலிகமாக வைத்துக் கொள்வதற்கு. மனுஷனும் தேடுறான். ஆனால் மனிதன் தேடுவது தற்காலிகமான ஒரு நிறைவுக்கு அல்ல, ஒரு நிரந்தரமான நிறைவுக்காக ஒரு சில காரியங்களை தேடுகிறான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எங்க சுத்தி எங்க வந்தாலும் கடைசியா நம்ம கேட்கறதுக்கு எதுக்காக நம்ம தேடுறோம்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் நம்ம தேடுறோம். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு இதெல்லாம் சுத்தி வந்தாலும் மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டிதான் நம்ம எல்லாமே செய்யறோம். ஏன் நீங்க கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டும் போது என்ன வேண்டுறோம்? பிள்ளைங்களுடைய நலனுக்காக வேண்டுகிறோம், பொருளாதார தேவைகளுக்காக வேண்டுகிறோம், நல்ல உடல் சுகத்துக்காக தேடுறோம், நிம்மதிக்காக கடவுள்கிட்ட போய் வேண்டுகிறோம். எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் அந்த வேண்டுதல்களுடைய நிறைவு புள்ளி எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்தோஷத்துல தான் போய் நிற்கிறது. அதனாலதான் இன்றைக்கு கூட இந்த மறையுரையை நான் இப்படியாக வடிவமைக்கலாம் என்று நினைத்தேன். மகிழ்ச்சியின் வாரம், அதுல மாற்று கருத்து இல்லை. இது எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, மகிழ்ச்சியை மேலே எழுப்புங்கள், ஆண்டோடம் எழுப்புங்கள், ஆண்டோடம் எழுப்பியிலோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. அதுக்கப்புறம் சொல்றது போல நம்ம ஆன்மாவை ஆண்டவரோடு எழுப்புறது போல நம்ம என்ன செய்யறோம்னா மகிழ்ச்சியை மேலே எழுப்புங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ மகிழ்ச்சியை மேலே எழுப்புங்கள் அப்படின்னா கீழே போயிருச்சுன்னு அர்த்தம். அதான அர்த்தம். அதை எடுத்து மேலே வைப்பா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன அர்த்தம்? அது கீழே கிடக்குதுன்னு அர்த்தம். இப்ப நான் அதான் சொல்றேன், மகிழ்ச்சியை ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. மகிழ்ச்சியை மேலே எழுப்புங்கள். உன் மகிழ்ச்சி தாழ்ந்து கிடக்கிறது, அது ஒரு தொய்வான நிலையில் இருக்கிறது. ஆனா உன்ட மகிழ்ச்சி இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் மேலே எழுப்பி வைங்க அப்படி என்கிற ஒரு அழைப்பை கொடுப்பதுதான் திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் வருகிற மகிழ்ச்சியின் வாரத்தின் செய்தியாக நான் பார்க்கிறேன். இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறுல ஒரு விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா? அதை ரோஸ் கலர் விளக்குன்னு சொல்றீங்களா இல்ல பிங்க் கலர் விளக்கு அப்படின்னு சொல்றீங்களான்னு தெரியல. இந்த விளக்குக்கு ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேர் அப்படின்னா ஷெப்பர்ட்ஸ் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெப்பர்ட்ஸ் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வாரத்தில் ஏற்றப்பட்ட அந்த விளக்குக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ராபசிஸ் கேண்டில். கடந்த வாரம் ஏற்றப்பட்ட விளக்கு என்ன அப்படின்னா பெத்லஹெம் கேண்டில். நீ கேட்டிருப்பீங்க, குருக்கள் மறையுரையில சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த வாரம் நம்ம ஏற்றுகிற இந்த விளக்கு பேர் என்னன்னா ஷெப்பர்ட்ஸ் கேண்டில். அப்ப அடுத்த வாரம் விளக்குக்கு என்ன ஃபாதர் பேரு? அடுத்த வாரம் மறையுரையில சொல்றேன். அது வரை நீங்க கொஞ்சம் காத்துருங்க. சரி, ஏன் இதுக்கு ஷெப்பர்ட்ஸ் கேண்டில் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த
மகிழ்ச்சியூட்டும் செய்தியை அந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா? ஒரு இறை வார்த்தையை பின்னாடி சொல்லுகிற பொழுது அது உங்களுக்கு தொடர்புபடுத்தி பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ மொத்தத்துல இந்த கலர் கொடுக்கறதுனாலயோ இந்த கலர் கொடுக்கறதுக்கு விவிலிய பின்னணி அப்படின்னா எதுவுமே இல்லை. இது சற்று தனித்துவப்படுத்தி காமிப்பதற்காக இந்த கலருக்கு வந்து ஒரு சந்தோஷம் உணர்வை தரும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கிறதுனால இந்த கலரை நமக்கு வச்சிருக்கா. இப்போ நம்முடைய செய்தி என்ன? ஏற்கனவே சொன்னதுதான், மகிழ்ச்சியை மேலே எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 40 வயது உள்ள ஒரு இளம்பெண் கஷ்டமான போராட்டங்களுக்கு பிறகு பல நிலைகளில் பணி செய்து அந்த ஆபீஸினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய ஒரு உச்ச நிலைக்கு வருகிறார். ஒரு மேலாளர் பதவிக்கு அந்த இடத்துக்கு வர்றார். ஒரு 40 வயது நிரம்பிய பெண்மணி ஒரு முறை மருத்துவமனைக்கு போறாங்க. அவங்க அப்பதான் அவங்களுக்கு டாக்டர் சொல்றாங்க, உங்க பின்னாடி ஒரு சின்ன கட்டி போல இருக்கிறது, அதை நீங்க கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இருக்குது சார், பட் ஆனால் பெருசா பாதிப்பா தெரியல. இப்போ டாக்டர் சொன்னாங்களா, ஒருவேளை அது வளர்றது போல தெரிஞ்சுன்னா நீங்க வந்து தயவு செஞ்சு என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர், இந்த ஃபேமிலி டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. இந்த அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த 10 நாளைக்கு முன்னாடி அந்த கட்டி இருந்த தன்மையை காட்டிலும் சற்று வளர்ந்திருப்பதை அந்த அம்மாவே உணர்றாங்க. அப்போ 1 மாதம் கழிக்கிற பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம டாக்டர்கிட்ட போறது நல்லது, ஏதோ ஒன்று நடக்குது எனக்கு அப்படின்னு மாத்திரம் அவங்களுக்கு தெரியுது. பணியில் தொய்வில்லை, பழகுகிற மக்களோடு எந்த கோபமும் இல்லை, எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு அதனுடைய தொந்தரவு இருப்பது அவர்களுக்கு தெரிய வருது. அப்ப என்ன செய்யறாங்க அந்த அம்மா அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்த உடனே டாக்டர் கன்ஃபார்ம் பண்றாரு, உங்களுக்கு கேன்சர் கட்டி வந்திருக்கு, இதை அகற்றியே ஆக வேண்டும், இல்லைன்னா இது மூளைக்கு மிக அருகாமையில் இருக்கிறது, அதோடு அந்த இஎன்டி தொடர்புடையதாக இருக்கிறது, பெரிய பாதிப்புகளை பின்னாலே நீங்கள் சந்திக்க நேரிடும், தயவு கூர்ந்து நீங்க அறுவை சிகிச்சைக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா மனமோந்து சொல்லுகிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஐ எம் கோயிங் ஃபார் த ட்ரீட்மெண்ட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவமனைக்கு போகிறார்கள். அறுவை சிகிச்சை முடிகிறது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை. ஆனால் அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட ஒரு மிக நுட்பமான ஒரு 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 தவறுனால மிகப்பெரிய இழப்பை அந்த அம்மா சந்திக்கிறாங்க. அந்த அறுவை சிகிச்சை பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் இதில் கட்டு போட்டிருந்ததுனால அந்த அம்மாவுக்கே தெரியல தனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் கீழே ஆகுது அப்படின்றத மாத்திரம் உணர்றாங்க. 1 மாதம் கழித்து அந்த முகத்தினுடைய கட்டை விழுக்கிறார்கள். உண்மையிலே அந்த அம்மா பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்கள். சகோதரி 40 வயசுல இருக்க அந்த இளம்பெண் பார்ப்பதற்கு மிக அழகான தோற்றமும் வடிவமும் உடையவள், எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவள். 1 மாத காலம் தன்னுடைய முகத்தை காணாமல் இருந்து விட்டு அந்த கட்டை விழுக்கிற பொழுது கண்ணாடியில் போய் பார்க்கிறாள். அவருடைய முகத்தினுடைய பொலிவு மாறி இருக்கிறது. சுத்தி இருக்கிற எல்லாருமே பாவப்படுறாங்க, எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சே, எவ்வளவு அழகா இருப்பா, இவளுக்கு போய் இந்த நிலைமை ஆயிடுச்சே, முகமே ஒரு மாதிரி உருமாற்றம் அடைந்து போய் விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கட்டி இருந்ததுனால அந்த 1 மாசமா வந்து அந்த பெரிய பேண்டேஜ் போட்டதுல இந்த சின்ன நர்வ்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால முகம் கோணிக்குச்சு, பக்கவாதம் வந்தது போல ஒரு பக்கம் முகம் கோணி ஒரு மாதிரி இழுத்துக்குச்சு. அப்ப அந்த அம்மா கண்ணாடியை பார்த்து உண்மையிலேயே அழுகிறார்கள், எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கணம் அழுது கொண்டிருந்த அந்த கண்ணீரை நிறுத்தி விட்டு இப்படி ஒரு கேள்வியை அந்த பெண்மணி கேட்டுக்கொள்கிறார். இறப்பின் தருவாயில் இருந்த எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வதா, அல்லது இப்படி என் முகம் மாறிவிட்டதை என்று சொல்லி கடவுளை பழிப்பதா? எந்த பக்கத்தில் நான் நிற்க போகிறேன்? கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் முதல் பக்கம் போகிறேன். இறந்து விடுவேன் என்று நினைத்த எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அதையும் கடந்து இந்த இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனை இனி வரும் நாட்களில் நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அழுத கண்ணீரை துடைத்துவிட்டு ஆனந்தமாய் நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சி பெருமிதத்தோடு அந்த கண்ணாடியிடமிருந்து விரைபட்டதாக ஒரு செய்தியை நான் வாசித்தேன். பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த அம்மாவுடைய கஷ்டம் மாறல. முகம் கோணியது தான், அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அல்ல. ஆனா இப்படி முகம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அதிலேயே தங்கி விடாமல் மகிழ்ச்சியை மேலே எழுப்புகிறாள். தனக்குடன் இருக்கிற மகிழ்ச்சி தொய்வாகி விடுகிறது. எப்போது என்னுடைய முகம் இப்படி மாறிவிட்டதை என்று நினைக்கிற பொழுது அவருக்கு முகம் தொய்வாகிறது, அவருடைய சந்தோஷம் தாழ்நிலை அடைகிறது. அதை நேர்மறையாக பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது சந்தோஷத்தை அவள் மேலே எழுப்பிக் கொள்கிறார். ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிற மகிழ்ச்சி என்பதும், கிறிஸ்து இயேசு நமக்கு சொல்லுகிற மகிழ்ச்சி என்பதும், பாலநேசு சொல்ல வருகிற மகிழ்ச்சி என்பதும் கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத, துன்பம் இல்லாத, இடையூறு இல்லாத ஒரு மகிழ்ச்சி அல்ல. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படின்றத தான் இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்.
நீ யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், நம்முடைய சந்தோஷத்தை தொலைக்கிறதுக்கு காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா, நடந்ததை நினைச்சு நம்ம நிறைய வருத்தப்படும். இப்படி நடந்து போச்சே, இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதுனால நம்முடைய சந்தோஷத்தை துளத்தி விடுகிறோம். பெரும்பாலும் எதிர்காலத்தில் என்ன வரப்போகுது அப்படின்றத குறிச்ச கணிப்பு தான் நமக்கு இருக்கும். அந்த கணிப்பை நினைச்சாவே நம்ம கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம். அந்த கணிப்பை நினைச்சே நம்ம என்ன செய்வோம், கவலை கொள்ள ஆரம்பித்து விடுவோம். கணிப்பு தான், அது நடக்குமோ அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு சந்தோஷத்தை தொலைச்சிடுறோம். ஆனால் இயேசு ஆண்டவரை பாருங்க, 33 வயசுல இவன் என்னை காட்டி கொடுப்பான், அந்த கல்வாரி சிலுவையில், இந்த சிலுவையில் தான் எனக்கு இறப்பு என்பது எல்லாமே தெரிந்திருந்தது. அவருடைய வருகாலத்தில் அவருக்கு என்ன நடக்க போகிறது என்பதை முழுமையாக தெரிந்திருந்த போதும் கூட அவரால் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக கொண்டாட முடிந்தது. காரணம், கடந்ததையும் வர இருப்பதையும் குறித்த கவலைகளை விட்டுவிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை எப்போதும் மேல்நிறுத்தி வைத்திருந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த அக்கா சொல்ற செய்தி எனக்கு அதைத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு முடிஞ்சு போச்சு, என்னுடைய அழகு இனிமே எனக்கு திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா இந்த வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு இல்லையா, இப்படி ஆய்விட்டதே என் முகம் என்று நினைத்து வருந்துவதை காட்டிலும் இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் என் சந்தோஷத்தை எவ்வளவு தூரத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிச்ச அந்த அக்கா தான் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறின் மைய சிந்தனையாக அல்லது மைய நடுநாயகமாக கடவுள் நமக்கு கொடுப்பதாக நான் உணர்கிறேன். இன்னும் சொல்ல போனா, விவிலியத்துல நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சும்மா ப்ரௌஸ் பண்ணி கூட பாருங்க, விவிலியத்தில் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க போட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடங்களை மகிழ்ச்சியை பற்றி சொல்லி இருக்கும். ஃபாதர் நிறைய கதைகளா சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு நான் வீட்டு பாடமாக இந்த இறை வார்த்தைகளை சொல்லுகிறேன். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் ரொம்ப அருமையான ஒரு வாசகம். பிலிப்பியர்களின் திருமுகம் 4வது அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு என்றும் மகிழ்ந்து இருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அல்லது மகிழ்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரோடு இருப்பது என்பதே மகிழ்ச்சி, ஆண்டவரோடு என்றும் இருப்பது என்பது பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அன்பு இறை மக்களே, நம்ம கடவுளுடைய அன்பிலிருந்து அவருடைய பார்வையிலிருந்து விலகி செல்ல 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 நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மகிழ்ச்சி அது தாழ்நிலைக்கு போய்கொண்டே இருக்கும். இறைவனை நோக்கி வர 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 அந்த மகிழ்ச்சி மேலெழுந்து வரும் அப்படின்றதுதான் பிலிப்பியர்களின் திருமுகத்துல பவுலடியார் இந்த 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல அந்த சமூகத்துக்கு சொல்லுகிறார். அவரே மீண்டுமாக சொல்லுகிறார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாற்று ஆகியவற்றின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்றார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஜம்முன்னு தெரியுங்க அப்படின்னு சொல்ல வரல. தேவையற்ற எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், வர இருக்கிற எதை குறித்தும் பெரிதாய் கவலை கொள்ள வேண்டாம். வாழ்க்கையை வாழுங்கள், கடவுளிடம் நம்பிக்கையோடு வேண்டுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதைத்தான் பிலிப்பியர் 4:6 நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். திருப்பாடல் 34:5 எல்லோரும் சொல்லுகிற வசனம் தான். நம்ம இன்றைக்கு அதை நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இது தவக்காலத்துல மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு பகுதி. ஆனா இதை நான் இப்படியும் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை அந்த இடையர்களுடைய விளக்கு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, செப்பர்ட்ஸ் கேண்டில் இந்த வாரம் வைக்கிறதுனால இதை இடையர்களுக்கு அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர். இடையர்கள் என்பவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், சமூகத்தில் சொல்ல போனால் ஒரு விதத்துல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக பார்க்கப்பட்டவர்கள். உண்மையிலே பின்தங்கியவர்களாக இருந்தார்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அது சொல்லப்போனால் இடையர்கள் என்பவர்கள் களவு செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற பார்வையெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆட்டை தூக்கி குட்டியில போடுறது, குட்டியை தூக்கி ஆட்டுல போடுறது அப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்ததுனால அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட்ட நிலையில அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். இயேசு பாலனுடைய பிறப்பு செய்தி அவர்கள் கொடுக்கப்பட்ட உடனே அவரை போய் பார்க்கிறார்கள். அவருடைய முகமும் உள்ளமும் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தது. அதை தான் போட்டிருக்காரு, அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. கடவுளை கண்ட பிறகு, கடவுளுடைய மெசியாவை கண்ட பிறகு அவமானங்கள் அனைத்தையும் தூக்கி எறியக்கூடிய வல்லமையையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை திருப்பாடல் 34:5 நம்ம இப்படியும் பொருள் பதித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செப்பனியா புத்தகம் 3வது அதிகாரத்துல 14வது வசனத்தை பாருங்களேன். மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே மகளே ஆரவாரம் செய், எருசலேமே உன் முழு உள்ளத்தோடு மகிழ்ந்த அக்களி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கடைசி வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன், உன் முழு உள்ளத்தோடு மகிழ்ந்த அக்களி. சந்தோஷமா இருக்கிறதுல ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது.
பெரிஃபரலா சந்தோஷமா இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படின்னா மேலெழுந்த வாரியாக ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாரு. சில பேர் வந்து உள்மனத்துல சந்தோஷமா இருப்பாங்க. சொல்லுவாங்களே, அதால எவ்வளவு சந்தோஷமா இருந்தா வெளியில காமிச்சுக்கிற மாட்டாங்க அப்படின்வாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே நடந்திருக்காது, ஆனா பெருசா ரொம்ப ரொம்ப நடந்தது போல சந்தோஷமா வெளியில காமிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் முழு உள்ளத்தோடு மகிழ்ந்து அக்களி. சந்தோஷமா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து உண்மையிலே உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்றது பெரிய கஷ்டம்தான். நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுல இந்த மக்களுடைய இயல்பான ஒரு பழக்கம் என்னன்னா, முகத்தை எப்பவுமே சிரிப்பா வச்சுக்குவாங்க. அந்த முகத்துக்கு அந்த மூஞ்சில தடவுறது, அந்த உதட்டுல தடவுறது, கண்ணுல இந்த கண்ணுள்ள மையெல்லாம் தடவுறது, கண்ணு ஐப்ரோலாம் பெருசாக்கிக்கிறது, இப்படிலாம் செஞ்சு எப்பவுமே முகத்தை வந்து சந்தோஷமா வச்சிருப்பாங்க. அவங்களை பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ரியலி ஹாப்பி கம்யூனிட்டி அப்படின்னு தெரியும். கொஞ்சம் நெருங்கி பழகும் போது தான் தெரியும், இட்ஸ் த ஹாப்பினஸ் இஸ் நாட் த ட்ரூ ஹாப்பினஸ். அது வந்து ஒரு செயற்கையான ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிறியா, உள்ளத்துல சந்தோஷம், உள்ளத்திலிருந்து சந்தோஷமா இரு, மகிழ்ந்து ஆர்ப்பரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது வார செய்தியை பாருங்களேன். நம்முடைய சந்தோஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிற பொழுது அது நிரந்தரமானதாக இருக்கும். எளிதில் எடுக்க முடியாததாக, எளிதில் அடிக்க முடியாததாக, எளிதில் அடைய முடியாத ஒன்றாக, அடுத்தவர்களால் அழிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. மகிழ்ந்து அக்களி. செப்பனியா புத்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா, யாராக்கு என்னப்பா சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது உங்க வாயிலிருந்து வருகிறதா, அந்த சந்தோஷம் உள்ளத்துல இருந்து வருகிறதா? முகத்துல சந்தோஷத்தை காமிக்கிறது ரொம்ப எளிமையானது, ஆனால் அது உள்ளத்திலிருந்து அந்த சந்தோஷம் வருகிற பொழுது அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. அப்ப எல்லோருக்கும் தெரிஞ்ச 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்லுகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அப்போ இப்ப நீங்க கேட்கலாம், ஃபாதர் இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியை பற்றி சொல்லுகிறீர்களே, நாங்கள் மகிழ்ச்சியை பல நேரங்களில் தொலைச்சிடுறோம், அதை தொலைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது கட்டாயம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்துல ஆண்டவருக்கு கொடுக்கிற செய்தி, அந்த தொலைஞ்சு போன சந்தோஷத்தை அல்லது கீழே விழுந்து கிடக்கிற சந்தோஷத்தை எப்படியெல்லாம் நம்ம மேலே எழுப்பலாம் அப்படின்றத விவிலிய பின்னணியில் பார்ப்பதை காட்டிலும் யதார்த்தமா பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். முதல் காரியம், அன்றாட வாழ்க்கையினுடைய வாடிக்கையை சற்று மாற்றிப்பார். இது ரொம்ப பிராக்டிக்கலா நான் சொல்றது. இப்போ ரொட்டீன் வாழ்க்கையில நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னாவோ, ஒரு நிர்வாகத்துக்கு கீழே பணி செய்றீங்க அப்படின்னா, திங்கக்கிழமை காலையில இருந்து வெள்ளிக்கிழமை வர அல்லது சனிக்கிழமை வர நமக்குன்னு ஒரு ரொட்டீன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. அதை மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் நமக்கு என்ன சொல்றோம் இன்னைக்கு சொல்றேன்னா, வாடிக்கையா இருக்கக்கூடியதை கொஞ்சம் மாத்தி பாருங்களேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச என் பங்குல ஒரு அம்மா, அவங்களுக்கு 74 வயது, கல்யாணம் ஆகலை, தனியாக தான் இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் யாருமே இல்லை அவங்களுக்கு, அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறாங்க. பட் இந்த அம்மா தனியாக ஒரு வீட்டில் தான் வாழ்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கமானவர்கள். அவங்க வீடுகளுக்கு நாங்கள் இந்த ஜபத்துக்கெலாம் போவோம். சில நேரங்களில் அவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடுனால சும்மா கேதரிங்லாம் வைக்கும் போது அவங்க வீட்டில் போய் கேதரிங் வைப்பாங்க. நான் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு போகும்போது ஐ குட் see some changes in the house. அதே வீடு தான் இருக்கும், அதே வீடு தான் இருக்கும். இந்த இடம் போகும்போது டைனிங் ஹால் என்ன கிடந்திருக்கும், அடுத்த தடவை போதா டைனிங் ஹால் அங்கே தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த இடம் ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சிருப்பாங்க, அந்த அடுத்தது இந்த ஃப்ளவர் வாஷை மாற்றி வச்சிருப்பாங்க. ஒரு முறை டோர் மேட்டு போட்டிருப்பாங்க, அடுத்த தடவை பார்த்தா அந்த டோர் மேட்டை மாற்றி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது அந்த அலாமை மாற்றி வைப்பாங்க. இந்த வாரம் போகும்போது நம்ம அலாம் அடிச்சு கிக்குன்னு கத்தோம், அடுத்த இடம் போகும்போது அப்படின்னு கத்தோம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு முறை இடையில கேட்டேன், ஏமா அப்படி மாற்றி மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னும் போத அந்த அம்மா சொன்ன செய்தி எனக்கு இதுதான். எனக்கு வயசு இன்னைக்கு 70-75 வயசு ஆயிடுச்சு ஃபாதர். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா நான் எதையாவது புதுசா செய்யணும்னு நினைப்பேன். நான் வேலைக்கு போன காலத்துல என்னுடைய வேலையில நிறைய நான் அப்படி புதுமைகளை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு 70-75 வயசு ஆயிடுச்சு. அப்போ நான் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிற பொழுது ஐ ஃபீல் தட் ஐ ஆம் ஃப்ரெஷ் அப்படின்னாங்க. அந்த ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையில தாங்க சந்தோஷமே வரும் நமக்கு. இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாடிக்கையான நிகழ்வுகளை கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்களேன். இப்போ டெய்லி இந்த பக்கமாக தான் நீங்கள் நடந்து போறீங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகும்போது இதே சந்தில் தான் போறீங்க அப்படின்னா, அடுத்த சந்து வழியா போய் பாருங்களேன். கோயிலுக்கு போகும்போது, ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது, இந்த கடையிலேயே தான் நான் காய்கறி வாங்குவேன் நினைக்கிறீங்கல்ல, அந்த கடையில் உங்களுக்கு காய்கறி பிடிச்சா வாங்குங்க, ஆனால் அந்த பாதையை அந்த ரூட்டை கொஞ்சம் மாற்றி போய் பாருங்களேன். அது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வச்ச இடத்துல வச்ச மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும், அது தூசி பிடிச்சி போயிரும் பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் மாற்றி வைக்கிற பொழுது உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் வரும். இது வந்து பிராக்டிக்கலா சொல்றது, பைபிள்ல இருந்து இல்லை. இரண்டாவது, நல்ல மனிதர்களை உங்களை சுற்றி இருக்கும்படி முடிந்த அளவிற்கு பார்த்துக் கொள்ளுங்கள்.
அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் நாம தேர்வு செய்ய முடியாது. இப்போ நீங்க ஒரு வேலை இங்க சொல்லலாம், ஃபாதர் நான் ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குறேன் ஃபாதர், என்னோட 20 டீச்சர் இருக்கிறாங்க, அதுல 10 பேர் என்னை பத்தி நெகட்டிவா பேசக்கூடியவர்களாக அல்லது அவங்களுக்குள்ளேயே எப்போதும் குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களால மாற்ற முடியாது. அதனால தான் சொல்றேன், முடிந்த அளவு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நல்ல மனுஷனாங்கள இருக்கிறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு நாம முதல்ல நல்ல மனிதராக நாம இருக்க வேண்டும். இப்போ நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, என்னை சுத்தி இருக்கிறவங்கன்னா நல்லா இருக்கணும்னு. அது போலதான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நினைப்பாங்க என்னை சுத்தி இருக்கிறவங்கன்னா நல்லா இருக்கணும்னு. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள நாமளும் இருப்பதற்கு நாம முயற்சி செய்யணும் அப்படின்றத ஒரு செய்தியாக நீங்க வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் மகிழ்ச்சி மேலே எழும்பும். 3வது, மிகுந்த நன்றியோடு இருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றியை கடவுளுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு உதவி செய்யறவருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தன்னாலே மேலே எழும்பும். இன்னைக்கு இந்த நன்றின்றது ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. வாய்வழி நன்றியாக இருக்கிறது. டெக்ஸ்ட் பண்றதுல நிறைய பேர் இன்னைக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா முகமுகமா பார்த்து கண்ணும் பார்த்து உள்ளத்துக்கு உள்ளமா பார்த்து நன்றி சொல்லக்கூடிய அந்த பக்குவம் நம்மகிட்ட வருது அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சி மேலே எழும்பும் அப்படின்றதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 5வது, பிரச்சனைகளை பாராமல் தீர்வுகளை தேடுங்க. நீங்க இன்னைக்கு பிரச்சனைகளை நீங்க தேடவே வேணாம். உங்களை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்பமே ஒரு பிரச்சனையா இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா இருக்கு, பயணம் செய்கிற இடங்கள்ல பிரச்சனையா இருக்கு, பழகுகிற மக்களோடு பிரச்சனையா இருக்கு, பார்க்கிற காரியங்கள்ல பிரச்சனையா இருக்கு. பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நீங்க பிரச்சனைகளை பார்க்காமல் அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பாருங்க. பிரச்சனைகளை பார்க்க பார்க்க அது பெரிதாய்தான் போகுமே ஒழிய அதற்கான தீர்வு கிட்டாது. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 8 அடி உயரமா இருக்கிற அந்த பிரச்சனை நீங்க எப்ப தீர்வை தேடணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா 6 அடிக்கு குறைஞ்சு வந்துடும். அந்த தீர்வுக்கான அடி எடுத்து வைக்கும் போதே அது 4 அடிக்கு கீழே குறைஞ்சு வந்துடும். நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அதற்கான ப்ராசஸ்ல நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க, தீர்வை நோக்கி போறீங்கன்னா உங்களோட பிரச்சனை உங்களை விட்டு தன்னால் அகன்று போய்விடும் அப்படின்றதும் யதார்த்த மனிதர்கள் பலர் நமக்கு சொன்ன செய்தி. பிரச்சனைகளை பார்க்காம தீர்வை தேடுங்கள், உங்களுடைய சந்தோஷம் மேலே எழும்பும். 6வது, கண்டுகொள்ளாமல் இருங்கள். என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க, கண்டுக்கிறாம எப்படி ஃபாதர் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரிகிறது. ஆனால் எதை கண்டுக்கிறாம இருக்கணும்னா உங்களை பத்தி அடுத்தவர்கள் சொல்லுகிற தேவையற்ற வதந்திகளை கண்டுகொள்ளாமல் இருங்கள். ஒருவர் மற்றவரை பத்தி அவதூறாய் பேசி கொண்டிருக்கிற காரியங்களை கண்டுகொள்ளாமல் இருங்கள். இது பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். பல நேரங்கள்ல அடுத்தவங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த உள்ள வாங்கின கமெண்ட்ஸுக்கு பொருள் கண்டுபிடிக்க வேண்டிய தேடல்ல இருக்கிற பொழுது சந்தோஷம் தொலைஞ்சு போகும். அடுத்தவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை உள்வாங்கிட்டு அப்படியா நான் இருக்கிறேன், இவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு அந்த உண்மையை நோக்கி நீங்கள் போறீங்க பார்த்தீங்க இல்லையா, அதுல உங்களுடைய சந்தோஷம் தொலைஞ்சு போகும். ஏன்னா அந்த சொன்ன வார்த்தையை சொன்னவன் தான் உண்மையை தேடணும் முடிய கேட்கிற நீங்கள் உண்மையை தேட ஆரம்பிச்சோம், நாம உண்மையை தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் நம்முடைய சந்தோஷத்தை கீழே இழுக்கும். அப்படின்றதுனால கண்டுகொள்ளாமல் இருங்கள் அப்படின்றது அவங்க சொல்ல வருமே. அதுக்கு இயேசுதான் மிகப்பெரிய ஒரு உதாரணம். எவ்வளவு வசை பேச்சுகள் அவர் மீது ஏசப்பட்டது. பாவிகளின் நண்பன், குடிகாரன், விலை மாதுகளோடு சுத்தி தெரிகிறான், அப்படிலாம் எவ்வளவோ சொன்னாங்களே. கண்டுகொள்ளாமல் இருந்து நீ சொல்றத சொல்லிட்டு போயிட்டே இரு. ஐ ஹாவ் மை ஓன் கோல். மகிழ்ச்சி மேலெழும்பி நிற்கும். என்ன கூட சொல்ல போனா குருடரா இருங்கள், செவிடரா இருங்கள், ஊமையரா இருங்கள், முடவரா இருங்கள். இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றது பாசிட்டிவான காரியம். இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ற அப்படின்னா குருடரா இருங்கள், தீய காரியங்களை பார்க்கறதுல குருடரா இருங்க. செவிடரா இருங்கள், அவப்பேச்சு பேசுவதை, பொய் சொல்வதை அல்லது தூசணமாய் பேசுவதை கேட்பதில் செவிடராய் இருங்கள். பேசக்கூடாத இடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது, ஊமையராய் இருங்கள். அதையும் கடந்து போகக்கூடாத இடத்திற்கு போகாமல் இருப்பது நல்லது, முடவராய் இருங்கள். சந்தோஷம் தன்னால மேலே எழும்பும். திருவருகை காலத்தினுடைய 3வது வாரம் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறது. இறுதியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தள்ளி இருங்கள். என்ன ஃபாதர் தள்ளி இருங்கள்? கண்டுகொள்ளாமல் இருங்கள், முடவராக இருங்கள், தள்ளி இருங்கள். டிஸ்கனெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஃப்ரம் வேர் டு டிஸ்கனெக்ட் மை செல்ஃப். எங்கிருந்து நான் என்னை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்கிருந்து நான் தள்ளி இருக்க வேண்டும்? முதல் காரியம் சொல்லுகிறேன், சோசியல் மீடியாவிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. இந்த சமூக ஊடகங்களிலிருந்தும் நீங்கள் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்ல இருந்து கொஞ்சம் அந்த திருவருகை காலத்துல தள்ளி இருங்க. உங்க சந்தோஷம் தன்னால் மேலே எழும்பும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய விஞ்ஞானிகள்,
தொழில் அதிபர்கள், சினிமா பிரபலங்கள், அவங்களாம் ஒரு சில இடங்களில் பேட்டியில் கேட்கும் போது நம்ம கேட்குறோம், அவங்க சொல்கிற பேட்டியை, எப்படி உங்களால் இவ்வளோ உங்களை பற்றி இவ்வளோ வதந்திகள் வருகிறது, இவ்வளோ தூரம் உங்களை ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறீங்களே, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சோஷியல் மீடியாவே பார்க்கறது இல்லைங்க அப்படின்றார் ஒருத்தர். நடிகருடைய பெயரை சொல்ல விரும்பல, ஆனால் ஒரு பிரபலமான ஒரு மனிதர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்ன காரியம். உங்களை பத்தி பேசுறாங்களே, இவ்வளவு தூரம் பாக்குறாங்களே, இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, நீங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறீங்களே, உங்களுக்கு வருத்தம் தரலையா அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் அதை பாக்குறதே இல்லையன்றாரு. அப்ப இதை பார்த்துட்டு போறவன் போய் கேட்கும் போது இவன் எவ்வளவு பாதிக்கப்படுறான் அதை குறிச்சு, ஆனா அதை கண்டுகொள்ளாம, சம்பந்தப்பட்டவர் அதை பத்தி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். கொஞ்சம் சோசியல் மீடியால இருந்து தள்ளி இருப்பதும், எலக்ட்ரானிக் கெசட்ஸை முடிந்த அளவுக்கு நம்ம உடனே தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்னா சந்தோஷம் தன்னாலே மேலே எழும்பும். இன்னைக்கு பொலிட்டிக்கல் நியூஸ்ல எதை நம்புறது, எது உண்மை, எது பொய்ன்னு தெரியல, குழப்பறாங்க. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா இதை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஐ திங்க் இது இந்த வாரத்துக்கு இறைவன் கொடுத்த மிக உன்னதமான ஒரு செய்தியாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த காரியங்கள்லாம் நம்மை உட்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இந்த திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் வருகிற இந்த சந்தோஷம் தன்னால் மேலே எழும்பும். உங்கள் மகிழ்ச்சியை மேலே எழுப்புவதற்கு ஒரு 8 காரியங்களை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் நான் படித்தது கேட்டதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை கட்டாயம் நீங்கள் பின்பற்றுங்கிற பட்சத்தில், இதை நீங்கள் மறுபரிசோதனை செய்து இதெல்லாம் நான் செய்கிறேன்னா, இதெல்லாம் ஏன் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சுய ஆய்வுக்கு நீங்கள் உட்படுத்தினீங்க அப்படின்னா திருவருகை காலத்தின் 3வது வாரம் தருகிற சந்தோஷம் மேலே எழும்பும். இந்த மகிழ்ச்சியின் வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை மேலெழுப்பி தரக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும் என்று எல்லாமல் இறைவனிடம் வேண்டுகிறோம். ஆராதனை வலையொலியின் அத்துணை நேயர்களையும் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கேளுங்கள், இதை பிறரோடு பகிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எத்திசைக்கும் பரவ நம்ம எல்லோருமே இறை அரசின் தூதுவர்களாக மாறுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.